ஸோ ஹாய் ஹலோ வணக்கம். அண்ட் வெல்கம் டு தமிழ் ட்ரேடர் யூடியூப் சேனல். ஸோ நான் சுதர்ஷன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் இட் இஸ் கோயிங் டு பி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஆல் த கண்டென்ட்ஸ் தட் வி ஹவ் சீன். ஓகே, இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஆல்சோ பேசிக் கான்செப்ட்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து பார்த்துருந்தோம். பட் இப்போ இன்னைக்கு நான் பேச வேண்டியது ரொம்ப அவசியமான டாபிக் அண்ட் ஆல்சோ இதுக்கு முன்னாடி பார்த்ததை வேற ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன், ரைட்? ஸோ அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டாபிக் அண்ட் எதனால வந்து இதை நம்ம இந்த டைம்ல பேசணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன ரீசன் நான் இந்த டைம்ல இது பேசணும்னு நினைச்சேன்றத சொல்லிடுறேன். ஸோ டிசம்பர் நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் 2 வாரம் தான் இருக்கு ஹார்ட்லி, கரெக்டா? ஸோ ஐ வாண்ட் மை பீப்புள், ஓகே, என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க பீப்புள் எல்லாருக்குமே வந்து ஒரு கரெக்டான நாலேஜ் இருக்கணும் அண்ட் ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு நான். ஸோ இந்த இடத்துல நான் ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அதுக்கான மீனிங் என்ன? ஓகே, ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நிறைய பீப்புள் எனக்கு இன்ஸ்டாகிராம்லயும் சரி வாட்ஸ்அப்லயும் சரி மெசேஜ் பண்ணும்போது புதுசாக ட்ரேடிங் பத்தி கேட்கணும்னு மெசேஜ் பண்ணும்போது அவங்க கேட்குற 2 விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று ப்ரோ அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணி தருவீங்களா? ஓகே, நான் 10,000 ரூபாய் வச்சிருக்கேன், நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன், நீங்க வந்து ட்ரேட் பண்ணி நீங்க எனக்கு கொடுங்க. இது வந்து நிறைய பீப்புள் கேட்பாங்க. அண்ட் இன்னும் சில பீப்புள் கேட்பாங்க, ப்ரோ ட்ரேடிங்ல எவ்வளோ ப்ரோ earn பண்ண முடியும்? எனக்கு வந்து ஒரு 5,000 ரூபாய் நான் போடுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு மாசம் 10,000 15,000 வரணும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாலேஜபிளா கேட்கறாங்க, இல்ல நாலேஜ் இல்லாம கேட்கறாங்க, இது எல்லாமே செகண்டரி. பட் ஆனா ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ன்ற ஒரு வார்த்தையா இருக்க மாட்டேங்குது. யோசிச்சு பாருங்க, பேங்க்ல ஒரு வருஷத்துக்கே நம்மளுக்கு 7% தான் கொடுக்குறாங்க. ஓகே, அதுலயும் நம்மளுக்கு டாக்ஸ் போக அந்த ஒரு விஷயம் இன்ஃபிளேஷன் போக நம்மளுக்கு கைக்கு வர காசு ஒண்ணுமே பெருசா நிக்காதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு மணி மேக் பண்றது கஷ்டமா இருக்கு வாழ்க்கையிலன்னும் போது எப்படி ட்ரேடிங்ல மட்டும் அப்படியே பணம் நம்ம மரத்தையா காய்க்கும்? ஓகே, ட்ரேடிங் இஸ் நாட் அ லாட்ரி சீட். ஓகே, ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ட்ரேடிங்கும் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்கில், இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் பிசினஸ், இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு நம்ம எப்படி ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டு சில விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டா நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடா ஒரு ஜாப் கிடைக்குதோ, ஓகே, இது கோடிங்கோ நான் கோடிங் வாட் எவர் இட் இஸ், எப்படி நம்ம வந்து டைப் ரைட்டிங் போனா அது ரிலேட்டடா ஜாப் கிடைக்கும், அந்த மாதிரி ட்ரேடிங்ன்றது என்னன்னா ட்ரேடிங் ஸ்கில்ஸ் நீங்க கத்துக்கிட்டு அதை நீங்க அப்ளை பண்ணும்போது தான் வந்து ட்ரேடிங்ல ஒரு லெவலுக்கே வர முடியும். உங்களோட அக்கௌண்ட்டை வந்து இன்னொருத்தவங்க ட்ரேட் பண்றதுனாலயோ இல்ல இன்னொருத்தவங்க கால்ஸை நீங்க வந்து வாங்கி ட்ரேட் பண்றதுனாலயோ நீங்க வந்து சக்சஸ்ஃபுல் ஆகவே மாட்டீங்க. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் இந்த பாயிண்ட் நான் இங்க சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, நிறைய இடத்துல இது ஒரு பெரிய பிசினஸா நடந்துட்டு இருக்கு. பிசினஸா நடக்கிறது கூட பிரச்சனை இல்லை, அது சில பீப்புள் earn பண்றாங்க. பட் ஆனா நிறைய பீப்புள் மணி லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு ஃபாலோவர், யூடியூப் ஃபாலோவர் எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 2 லட்ச ரூபாய் அக்கௌண்ட்ல வச்சிருந்தாங்க, அவங்க வந்து அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க, இப்போ அவங்க எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க, 0 பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க 2 லட்ச ரூபாய் கஷ்டப்பட்டு அவங்க பசங்க ஸ்கூல் ஸ்டடீஸ்க்காக சேர்த்தது சேவிங்ஸ், அதை வந்து இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு கேட்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒன்ஸ் மணி இஸ் லாஸ்ட், அது நம்மளால வந்து எடுக்க முடியாது, புரியுதா? பட் ஆனா மணி நீங்க விடுற அளவுக்கு ஏன் போனீங்க அப்படின்றது தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போற ஒரு விஷயம். ஓகே, ஐ மீன் நம்ம வந்து அவேரா இருக்கணும்னு சொல்றேன். பிகாஸ் நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிற காசை இன்னொருத்தவங்களை நம்பி நீங்க கொடுக்கறதுக்கு பதிலா நீங்க செல்ஃபா பண்ணியிருந்தீங்கன்னா அவ்வளோ லாஸ் ஆயிருக்கவே இருக்காது, புரியுதா? ஸோ ஆல்வேஸ் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் கால்ஸ் வாங்குறேன், அதுக்கப்புறம் அது அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் தான் மெயின் திங்கா நான் இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சேன். டெலிகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய பிசினஸாவே போயிட்டு இருக்கும். நிறைய பீப்புள் நான் உங்களுக்கு வந்து ட்ரேட் பண்ணி தரேன்ட்டு நிறைய பேர்கிட்ட காசு வாங்கி அது ஏமாத்தி ஐ மீன் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. பட் ஆனா ட்ரேடிங் ஓரளவு தான் தெரிஞ்சிருக்கும். அவங்க சும்மா ட்ரை பண்றான்ட்டு இவங்களோட அக்கௌண்ட்ல விளையாடிடுவாங்க. பட் ஆனா அவங்க அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் கொடுத்தவங்களோட வாழ்க்கையே ஒரு பெரிய சேவிங்ஸ் அங்கே மிஸ் பண்ணியிருப்பாங்க, கரெக்டா? ஸோ இந்த மாதிரி நிறைய பீப்புள் இழந்துட்டு இருக்காங்க. இது 1-2 கிடையாது, வாரத்துல நிறைய thousands ஆஃப் பீப்புள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் ஐ வாண்ட் டு டெல் திஸ் ஆஸ் அ அவேர்னஸ். ஓகே, ஸோ அதுவும் நம்ம வந்து டிசம்பர் முடியறதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஐ மீன் நிறைய தேவையில்லாத விஷயங்கள் நம்ம ஒமிட் பண்ணிட்டோம்னா இது தேவைன்றது நம்மளுக்கு தெளிவாக தெரியும். 2022 நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றது தான் வந்து என்னோட ட்ரீம் அண்ட் கோல். ஓகே, ஸோ நான் மீன் பண்றது நம்ம எல்லாருமே சேர்த்து, ரைட்? ஸோ அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்தாச்சா. அண்ட் 2வது விஷயம் நான் சொன்ன கால்ஸ்ல நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். கால்ஸ்ல வந்து நான் வாங்கி ஃபெயிலியர் தான் ஆயிருக்கேன். அண்ட் ஆல்சோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, கரெக்ட், கால்ஸ் வாங்கி சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாதுன்ட்டு. அண்ட் மேபி புதுசாக பார்க்குறீங்கன்னா ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், கால்ஸ்ல யூ கான் மேக் மணி. ஓகே, ஸோ நான் சொல்றது இன்ட்ராடே பர்பஸ்ல மேபி ஸ்விங்குக்கு கூட யாராவது சஜஷன்ஸ் கொடுப்பாங்க, நீங்க அது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு எடுத்துக்கிறீங்கன்னா ஃபைன். நான் சொல்றது ஒரு இன்ட்ராடே ஒருத்தர் சொல்லிட்டான். நிறைய பேருக்கு வந்து 37,800 சின்னா என்னன்னே தெரியாது. ஓகே, ஐ மீன் அந்த ஆப்ஷன்ஸ்ல பை பண்றதுக்கு கூட தெரியாது. பட் ஆனால் அவங்க 2,000 ரூபாய் கட்டி அதுக்குள்ள கால்ஸ் வாங்கிடுறாங்க. ஓகே, இந்த மாதிரிலாம் நிறைய பீப்புள் ஃபாஸ்ட் மணிக்கு ரெடியா, ஃபாஸ்ட் மணின்னு சொல்லுவாங்க இது பேர். அவங்களுக்கு என்னன்னா 2,000 ரூபாய் போட்டா அவங்களுக்கு 4,000 ரூபாய் வரணும் அன்னைக்கு.
இந்த மாதிரிலாம் வந்து ட்ரேடிங் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எழுதி தர நம்ம ஃபெயில் தான் ஆகும், நம்மளுக்கு இருக்கிற கேபிட்டல் போயிடும். நீங்க இந்த மாதிரி 10 வாட்டி அக்கௌண்ட்ல கேபிட்டல் திருப்பி திருப்பி நீங்க கொண்டு வந்தீங்கனாலும் இட் வில் பி லாஸ்ட். ஓகே, வென் யூ ஆர் டிபெண்டிங் ஆன் அதர்ஸ். ஸோ அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ என்கிட்ட வந்து கம்மி கேபிட்டல் தான் இருக்குது, அப்போ நான் நிறைய ஏர்ன் பண்ண முடியாதா ட்ரேடிங்லட்டு? நல்லா புரிஞ்சுக்கோங்க, முதல்ல ட்ரேடிங் பற்றி தப்பான அபிப்பிராயம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. அதை முதல்ல கிளியர் பண்ணாதான் வந்து ஒரு ட்ரேடிங் ரொம்ப ப்ராப்பராக இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே, சொல்லுவாங்க இல்லையா, நம்மளோட மைண்டு தான் பிரச்சனைன்ட்டு. அதே தான் ட்ரேடிங்லையும் நிறைய பீப்புளுக்கு என்னன்னு சொல்லி புரிய வச்சிருக்காங்க. ட்ரேடிங்னா அது ஒரு ஒரு மணி மேக்கிங் மிஷின். நம்ம வந்து ஒரு 10,000 ரூபாய் போட்டால் நம்மளுக்கு ஒரு மாதம் 5,000 ரூபாய் வரும், இல்லை 15,000 ரூபாய் வரும், 25,000 வரும். இந்த மாதிரி தான் வந்து நிறைய பேரோட மைண்ட் செட்டாக இருக்கு. அந்த மாதிரி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ட்ரேடிங் வந்து முதல்ல யார் பண்ணணும் அண்ட் ஆல்சோ ட்ரேடிங் வந்து எப்படி நீங்க பெஸ்டா பண்ணணும் அப்படின்றத நான் இப்ப சொல்றேன். ஸோ ட்ரேடிங் வந்து யார் பண்ணணும் அப்படின்னா, யார் ஒருத்தவங்க கிட்ட ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கோ. ஓகே, எக்ஸாம்பிள், நான் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஒரு 20,000 ரூபாய் இருக்கு அப்படின்னு நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க அந்த 20,000 ரூபாயில வந்து பாத்தீங்கன்னா வீட்டு செலவு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தேவைகள், மேபி உங்களுக்கு பசங்க இருக்கலாம், இந்த மாதிரிலாம் போக ஒரு 5,000 ரூபாய் உங்களால வந்து சேர்த்து வைக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5,000 ரூபாயில வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3,000 ரூபாய் நீங்க ட்ரேடிங்க்கு நீங்க வந்து தனியா பிரிச்சு வச்சிருங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு 3 மாசம் நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா என்ன ஆகும், 10,000 ரூபாய் கிட்ட வந்துடும். கரெக்டா? அந்த 10,000 தான் நீங்க எடுத்துட்டு வந்து என்ன பண்ணணும்னா ட்ரேடிங்ல எஃபெக்டிவா யூஸ் பண்ண போறீங்க. ஐ மீன் ட்ரேடிங் பண்ண போறீங்கன்னு சொல்ல வரேன். அதாவது நீங்க உங்களுக்கு ஒரு கேஷ் ஃப்ளோ இருக்கணும், உங்களுக்கு ஒரு இன்கம் வந்துகிட்டே இருக்கணும். அந்த இன்கம்ல ஒரு செட் ஆஃப் பெர்சன்டேஜ், நான் எக்ஸாம்பிளுக்கு 3,000 ரூபான்னு சொன்னேன், சில பேரால 5,000 ரூபாய் சேர்த்து வைக்க முடியும், சில பேரால 10,000 ரூபாய் கூட சேர்த்து வைக்க முடியும். மேபி காலேஜ் லைக் அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் எல்லாம் ஆகலன்னா. ஸோ இந்த மாதிரி உங்களை ஒரு பர்சன் பொறுத்து இட் டிபெண்ட்ஸ். பட் ஆனா நீங்க சேர்த்து வைக்கிற காசுல தான் நீங்க ட்ரேட் பண்ணணும். கடன் வாங்கியோ இருக்கிற மொத்த காசு நான் கொடுக்குறேன், நிறைய பீப்புள் பண்றது தப்பு தான். அதுவும் இந்த காலேஜ் முடிச்சவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஜாபே கிடைச்சிருக்காது, அவங்க சேர்த்து ஒரு 15,000 ரூபாய் வச்சிருப்பாங்க. அந்த 15,000 ரூபாய் வச்சுட்டு நான் ட்ரேடிங் பண்ண போறேன்னு வருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. இருக்கிறதே உங்களுக்கு 15,000 தான் போது ஒரு ட்ரேட் லாஸ் ஆகும்போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1,000 ரூபாய் மைனஸ் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயம் வந்துடும். இருக்கிறதே 15,000, 1,000 ரூபாய் போகுது, அப்போ இன்னும் 14,000 ரூபாய், 14 ட்ரேட் நான் இந்த மாதிரி தோத்தனா எனக்கு வாழ்க்கை முடிஞ்சிருப்பேன் அப்படின்ற ஃபீலிங்ல பயந்து அவங்க மொத்த கேபிட்டல் காலி பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், ஒரு ஃப்ளோ ஆஃப் இன்கம் இருந்தாதான் நீங்க ட்ரேடிங்கை செமையா பண்ண முடியும். ஓகே, ட்ரேடிங் சூப்பரா பண்ணணும்னா டெஃபினெட்லி யூ ஷுட் ஹேவ் அ ஃப்ளோ ஆஃப் இன்கம். ஸோ அது வந்து நீங்க ஜாப் போறீங்களோ, பார்ட் டைம் ஜாப் போறீங்களோ, இல்லை பிசினஸ் பண்றீங்களோ, இல்லை உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் பண்றவங்களோ, ஏதோ ஒன்று, பட் ஆனால் ஒரு டைப் ஆஃப் இன்கம் வரணும் உங்களுக்கு. ஸோ தட் நீங்க சைட்ல ட்ரேடிங்கை வந்து உங்களால டெவலப் பண்ண முடியும் ஹாப்பியா. அப்பதான் ட்ரேடிங் செமையா வரும்னு சொல்றேன் நான். ட்ரேடிங்னால இப்போ வாழ்க்கை மாறிடாதா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாறும். பட் நீங்க அதுக்கு கொடுக்க வேண்டிய டைமை கொடுத்துதான் ஆகணும்னு சொல்ல வரேன். எப்படி வந்து நம்ம ஒரு காலேஜுக்கு போனா ஒரு 4 வருஷம் ஆகுது நம்ம அந்த படிப்பை படிக்க, கரெக்டா? அந்த 4 வருஷத்துல 2வது வருஷமே வந்து நீங்க போயிட்டு பிரின்சிபல் கிட்ட கேட்பீங்களா, பிரின்சிபல் நான் வந்து 1.5 வருஷம் வந்து A கிரேட் எடுத்துட்டேன், எனக்கு வந்து போதும், நீங்க வந்து எனக்கு சர்டிபிகேட் கொடுங்க, இல்லை ஜாப் கொடுங்கன்னா கண்டிப்பா தருவாங்களா? இல்லையா? அதே மாதிரி ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ லைஃப் சேஞ்சிங் ஸ்கில். ஸோ அப்போ அதுக்கு கொடுக்க வேண்டிய டைம் நீங்க கொடுக்கணும். அண்ட் அதுக்கு கொடுக்க வேண்டிய டைம்ல நீங்க சில விஷயங்கள் ப்ராசஸ் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள், ஒரு 10,000 ரூபாய் நீங்க வந்து கேபிட்டல் வச்சிருக்கீங்க, நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா உங்களுக்கு அது லாஸ் ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் 80% ஆஃப் தி பிகினர்ஸ் என்ன நினைச்சுக்கிறாங்க, ட்ரேடிங் அவங்களுக்கு வரலன்னு விட்டுட்டு போயிடுறாங்க. பட் ட்ரேடிங்கோட டிசைன் அப்படி கிடையாது. அந்த மாதிரி 10,000 ரூபாய் அக்கௌண்ட்டை நீங்க ஒரு 5-6 வாட்டி இழந்தீங்கன்னா தான் பிளஸ் கூடவே நீங்க வந்து அதை கத்துக்கிட்டே வந்திருக்கணும். ஐ மீன் அதுக்கான ப்ராப்பர் நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருந்திருக்கணும். அண்ட் ஆல்சோ நீங்க லாஸ் பண்ணியிருக்கணும். இது ரெண்டும் சேரும்போது தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற ஒரு வார்த்தை கெயின் ஆகும். ஓகே, நீங்க எவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் கேட்டீங்கனாலும் சொல்லுவாங்க, அவங்க ஏர்ன் பண்ணதுக்கு முன்னாடி அவங்க லாஸ் பண்ணிட்டு தான் ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, என்னோட ஸ்டோரி கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எப்படி நான் 2.5 வருஷம் ஃபெயிலியரா இருந்தேன் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் எவ்வளவு பெரிய கிரேட் லெஜெண்ட்ஸா இருந்தாலும் அவங்க சொல்லியிருக்காங்க, நான் அவ்வளோ காசு இழந்திருக்கேன். அதுதான் சும்மா கதைக்கு பரப்பி விடுற விஷயம் இல்லை இல்லையா, எல்லாமே உண்மைதான். ஸோ அவ்வளோ லாஸ் பண்ணி தான் அவங்க உள்ள வந்திருக்காங்க. அண்ட் அந்த லாஸோட ருபீஸ் மாறும். எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து 40,000 ரூபாய் லாஸ் பண்ணியிருக்கேன், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபாய் லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அக்கௌண்ட் ருபீஸ் வேரி ஆகுமே தவிர, பட் கொஞ்சம் இழந்தாதான் அதுக்கப்புறம் பெருசாக நம்ம வந்து எடுக்க முடியும் அப்படின்றத ரியாலிட்டி. பிகாஸ் எப்படி நம்ம விழாம சைக்கிள் ஓட்டவோ வண்டி ஓட்டவோ கத்துக்கிறோமா, எப்படி லைஃப்ல வந்து எல்லா விஷயமும் ஃபர்ஸ்ட் டிசைன் அப்படிதானே இருக்கு. ஒரு புது விஷயம் கத்துக்கிறனாலே விட்டுட்டு தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு மணி மேக்கிங் ஸ்கில், லைஃப் சேஞ்சிங் ஸ்கில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் விடுற மாதிரி தான் இருக்கும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதை அக்செப்ட் பண்ணணும். அதனால எடுத்த உடனே பிகினர்ஸா இருக்கும்போது நிறைய பேர் என்ன பண்றாங்க, 1 லட்சம் 2 லட்சம் போடுறாங்க. தயவு செஞ்சு எல்லாம் பண்ணாதீங்க. நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் கூட சஜஸ்ட் பண்ற விஷயம் என்னன்னா, நீங்க எவ்வளவு பெரிய ப்ரோவா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலும் பரவாயில்ல, ஸ்டார்ட் வித் 10,000 or 15,000. 10-15,000 நீங்க ஆரம்பிக்கும் போது 2 மாசம் உங்களுக்கு டைம் எடுத்துக்கோங்க. நீங்களே
அதை டெவலப் பண்ண பாருங்க. 10-15 ஆக்குங்க, 15-25 ஆக்குங்க. ஸோ அப்போ நீங்கள் க்ரோ பண்ணும்போது தான் உங்களுக்கு எப்படி ஒரு சின்ன அக்கௌண்ட்டை கஷ்டப்பட்டு க்ரோ பண்ணுறீங்கன்ற வழி தெரியும் அண்ட் வழி தெரியும். ஸோ வழி ரெண்டுமே தெரிஞ்சிருச்சுன்னா போதும். நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா அக்கௌண்ட்டை 15 லட்சமா ஆக்கிறதுக்கு நீங்கள் கேப்பபிளாக மாறிட்டீங்க அப்படின்றத அர்த்தம். புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் வி நீட் டு ஸ்டார்ட் ஸ்மால் அண்ட் வி நீட் டு மேக் இட் பிக். ஓகே, இதான் லாஜிக். ஸோ கமிங் டு தி ஃபைனல் பார்ட், ட்ரேடிங்கை வந்து நம்ம ஹாப்பியாக பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கேபிட்டல் இருக்கணும். ஓகே, இதுதான் வந்து ஒரு ஃபேக்ட். அந்த கேபிட்டல் 20,000 இல்லை 2 லட்சமோ அது உங்களை பொறுத்து மாறும். பட் ஆனால் ஒரு கேபிட்டல் ஜென்ரேஷன் பண்ணுறதுக்கு மெத்தட் நம்மளுக்கு இருக்கும்போது தான் நம்மளால ட்ரேடிங்கை செம்மையாக பண்ண முடியும். ட்ரேடிங் தான் எனக்கு கேபிட்டல் ஜென்ரேஷன் மெத்தட்னு நீங்கள் வந்தீங்கன்னா, அதாவது ட்ரேடிங் மூலமாக தான் நான் வந்து அந்த முதல் 10,000 சம்பாதிக்கணும்னு வந்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ட்ரேடிங் உங்களுக்கு வந்து வராது. ஓகே, வராதுன்னு இல்லை, ட்ரேடிங்ல பண்ண முடியாதுன்னு சொல்ல வரேன். உங்களுக்கு வரலாம், பட் ஆனால் பண்ண முடியாது. பிகாஸ் அந்த ஃபர்ஸ்ட் 10,000 இல்லை ஃபர்ஸ்ட் அந்த 20,000 நம்ம வேற ஒரு இடத்துல இருந்து தான் எடுத்துட்டு வரணும். அண்ட் ஆல்சோ நான் சொன்ன இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ப்ராசஸ் பண்ண ஒரு கட்டத்தில் நீங்கள் சூப்பர் ப்ரோ ஆவீங்க. எஸ், நம்ம விட்டு எல்லாத்தையுமே சீக்கிரமாவே எடுத்துடலாம். பட் ஆனால் அந்த டைமை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் வித் கான்ஸ்டன்ட் நாலேஜ். ஓகே, கற்றுக்கிட்டே வரணும்னு சொல்ல வரேன். ஸோ ஃபைனலி 3 பாயிண்ட்ஸ் தான் நம்ம அதிகமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட், இது என்னோட சஜஷன், அட்வைஸ், ரெக்வஸ்ட் என்னென்ன எடுத்துக்கோங்க. பட் ஆனால் தயவு செஞ்சு இந்த 3 விஷயத்தை மட்டும் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் பிளைண்டாக யார் நம்பியும் கொடுக்காதீங்க. கால்ஸ் யார் நம்பியும் எடுக்காதீங்க. அண்ட் ட்ரேடிங், என்கிட்ட இவ்வளோதாங்க காசு இருக்கு, இந்த காசு வச்சு தான் என் வாழ்க்கை மாத்திரம் நான் வரேன்ட்டு வராதிங்க. ஓகே, ஸோ இந்த 3 விஷயமும் ஒர்க் அவுட் ஆக போகிறதே இல்லை கடைசி வரைக்கும். எப்போ இந்த 3த்துக்கு அல்டர்னேட்டிவ்ஸ் அக்கௌண்ட் மேனேஜ் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு படிச்சுட்டு நீங்கள் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணலாம். கால்ஸ் சேம் சினாரியோ, நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி ட்ரேடிங்கில் ஒரு கேபிட்டல் ஜென்ரேஷன்னா உங்களுக்கு ஒரு மணி ஃப்ளோ இருக்கும்போது நீங்கள் ட்ரேடிங் இன்னும் ஹாப்பியாக பண்ணுவீங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நான் கண்டிப்பாக புரிய வேண்டிய விஷயம். இது புரிஞ்சிருச்சுன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் நம்ம வந்து ட்ரேடிங்கில் பண்ண மாட்டோம். ஏன்னா ட்ரேடிங்கில் எல்லாருமே நினைப்பாங்க ஸ்ட்ராட்டஜியில் பிரச்சனை இல்லை, மைண்ட் செட்டில் தான் பிரச்சனை. நம்ம மைண்ட் செட் தெளிவாயிருச்சுனாலே நம்ம லைஃப் இன்னும் ஹாப்பியாக இருக்கும், ட்ரேடிங்கும் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள். Wish you all the very best and thank you for supporting.